கோட்டையெல்லாம் இல்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே வெற்றி பெறுவதாகவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் நமது செய்தியாளர் வெற்றி அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். முந்தைய தேர்தலில் இருந்த மாதிரி எதிரில் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் தெரிஞ்சிருக்கும். இந்த தேர்தலில் ஆப்போசிட்ல அதிமுக பலமாக இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இன்னொரு பாஜக மும்முனை போட்டி கடுமையா இருக்க மாதிரி சொல்லப்படுது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதே நம்ம அமோகமா ஜெயிச்சோம். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது எப்படி எங்களுக்கு சவாலா இருக்கும். நாங்க யார் எங்களுக்கு எதிர்த்து நிக்கிறான்னா நாங்க பாக்குறது இல்ல. நாங்க மக்களை போய் சந்திக்கிறோம், ஆதரவு கேட்கிறோம், எங்க கூட்டணிக்கு ஆதரவு கேட்கிறோம், எங்க கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்கும். இது ஒலிம்பிக் போட்டி இல்ல, செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு போவார், மத்தவங்க வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான். இந்த சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸினுடைய கோட்டை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு இடம். அதுக்கு காரணம் ப. சிதம்பரம் அவர்கள் தொடர்ச்சி அதிக முறை வென்றவர் அந்த தொகுதியில் நின்று. அதுக்கப்புறம் நீங்க நிக்கிறீங்க. இது தொடர்ச்சியா வாரிசு அரசியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள கிடையாது. ஃபர்ஸ்ட் இது காங்கிரஸோட கோட்டைலாம் சொல்ல முடியாது. நாங்க கூட்டணியை நம்பி தான் ஜெயிக்கிறோம். நாங்க தனியாக அங்கே ஜெயிச்சது கிடையாது. அது உண்மை, யதார்த்த உண்மையை நான் சொல்லணும். இது கூட்டணியை வைத்து தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். காங்கிரஸ் கணிசமான வாக்குகள் இருக்கு. அதனால இது வாரிசு அரசியல்லாம் கிடையாது. என்ன தந்தையை தவிர என்னை தவிர 2 பேர் இன்னும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக சமீப காலத்தில் இருந்திருக்காங்க. அது பிறப்பால் மறந்துடுறாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். நீங்க வேணா போய் வினாடி வேணா எடுத்து பாருங்க. ஒருத்தர் கூட அவர் பேரை தெரியாது. ஒருத்தர் கூட அவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரும் தெரியாது. ஒருத்தர் கூட அவர் என்ன திட்டம் கொண்டு வந்தாரும் தெரியாது. ஆனால் எல்லா கேள்வி என்னதான் கேட்பாங்க. நான் 19 இருந்து 24 வரைக்கும் எம்பியா இருந்திருக்கேன். 14 இருந்து 19 வரைக்கும் ஒருத்தர் எம்பியா இருந்தாரு. அவர் யாருன்னு உங்க நேயர்களுக்கு ஒரு பரிசு நானே கொடுக்குறேன். அவர் பேரை சொல்லிட்டாங்கன்னா 100 ரூபா கொடுக்குறேன். ஒரு எம்பியா இருந்தவர்னு சொன்னா 100 ரூபா கொடுக்குறேன். அதான் இது கழிவு. இது கூட்டணியை நம்பித்தான் நாங்கள் என்றுமே தேர்தல் நிற்கிறோம். காங்கிரஸ் கணிசமான வாக்குகள் இருக்கு. இது ஒன்றும் வாரிசு கிரிசுலாம் இல்லை. நான் தான் சொல்லணும். இது எனக்கு 13வது தேர்தல். 96 இருந்து நான் ஒரு பூத் ஏஜென்ட்டாக, ஒரு எலக்டோரல் ஏஜென்ட்டாக, மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவனாக பணியாற்றிருக்கேன். இது என்ன 3வது தேர்தல் வேட்பாளராக நிற்கிறது. 10 தேர்தல் வேட்பாளராக இல்லாமல் நான் பணியாற்றிருக்கேன். சார், இப்போ உங்களுக்கு சீட் கிடைக்கும் போதே சின்ன அதிருப்திகள்லாம் கட்சிக்குள்ள இருந்ததாகவும் கூட்டணி கட்சி இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதை தாண்டி இப்ப கிரவுண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த அதிருப்தியும் கிடையாது சார். நான் எப்ப நின்னாலும் ஒரே ஒருத்தர் இன்னொருத்தர் சீட்டு கேட்பார். கட்சிக்குள்ள இன்னொருத்தர் சீட்டு கேட்பது வாடிக்கை. 2014 தனியா நிற்கும் போது யாருமே கேட்கல, நான் தான் நின்னேன். ஆனா 2019 கூட்டணி வந்தோன்னா அவர் கேட்டாரு, அவருக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்தாங்க. 2024 கேட்டார், எனக்கு கொடுத்தாங்க. 2029 அவரே கேட்பார். வேற யாரும் இதுல ஒன்றும் அதிருப்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நான் அறிமுகமானவன். மக்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள். எங்க போனாலும் வரவேற்பு நன்றாக இருக்கிறது. அமோகமா இருக்கும்.